அடுத்த வாரம் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்டாக தேடணும். அடைச்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட மாட்டல. என்ன மட்டும் வர சொல்லிட்டு இந்த அக்காவை காணும். சஹனா, நீ எப்போ வந்த? இவ்வளோ நேரமா எங்க போயிருந்தீங்க? நான் எவ்வளோ நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? சாரிடா குட்டி, நான் எங்க போனேன்ற கதையை உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷோக்கு வந்திருக்க சிட்டி நம்ம சஹானா. வெல்கம் டு ஆர் ஷோ சிட்டி வித் சிட்டி. சஹானா, என்னது இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? டுட்டோரியல் கேன்சலேஷன். ஓ, ஃபர்ஸ்ட் டேக்காக. சூப்பர். சரி, காமிக்கிறீங்களா? அப்பா, எவ்வளவு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி? சகன பேர் பார்க்கலாம். சூப்பர். போஸ்டர் கவர்ஸ் வித் பின்கோடோட இருக்கு. சூப்பரா இருக்கே. சகனா, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஸ்டாம்ப்ஸ். ஸ்டாம்ப்ஸா? காமிங்க பார்க்கலாம். சூப்பர். அக்ரிகல்ச்சர். சூப்பர் சஹானா, இவ்வளோ அழகா டாடி உங்களுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க எல்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும், சரியா? சரி, இந்த ஷோக்கு நீங்க ஏன் வந்திருக்கீங்க சஹானா? எனக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ப்ராஜெக்ட் நிறைய இருக்கனால எனக்கு பிடிக்கும். அப்படியா? ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் நினச்சி வந்திருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். அடுத்து நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? கொஸ்டின்ஸே இல்லை. கொஷின்ஸே இல்லையா? யோசி, அக்கா தண்ணி குடிக்கிறேன், அதுக்கு உனக்கு ஏதாவது தோணும். எதுவுமே இல்லையா சஹானா? ஏன்னு கேட்டா இதோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா எல்லா இதுவுமே நாங்கள் பார்த்துருக்கோம்க்கா, எல்லா ஷோ பார்த்துருக்கீங்க இல்லையா? அதை பார்த்து கூட உங்களுக்கு எதுவுமே டவுட்லாம் வரலையா? நீங்கள் உங்கள் டவுட் கூட எங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, காலைல கேட்ட அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி அழகழகாக போடுறீங்க அதெல்லாம் கேட்டல, அதெல்லாம் கூட டவுட் இல்லையா? எனக்கு சொல்லித்தரேன் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி போடணும்லாம். சொல்லித்தரலாமா? சரி, உனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் போட தெரியும்? சரி, அதெல்லாம் விட்டுடலாம் நம்ம. சரி, ஓகே. எனக்கு எக்ஸ்பிளைன் போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன பண்ணலாம்? தூங்கிடவா? நான் வீட்டுக்கு போயிடுறேன். சரி, நீ வீட்டுக்கு போறியா? ஊத்துறவா? என்ன ஊத்துவே இல்லை? இதுல தண்ணி ஊத்துறதா இல்லையா? இல்ல, ஊத்தலையா? உன் கண்ணு முன்னாடி தானே ஊத்துனேன். நீ குடிச்சிட்டீங்க. அடிப்பாவி, நான் எப்படி குடிச்சேன்? உன்கிட்ட பேசிதானே இருந்தேன். பட் தண்ணி ஊத்துனேன், ஆனா என்ன தண்ணியே காணோம். நான் உங்ககிட்ட பாக்கும்போது நீங்க நைஸா குடிச்சிட்டு இருக்கீங்க. நான் இங்க பக்கத்துல இருக்கேன். மறுபடியும் ஊத்துட்டா? இது கிட்டலாம் வரக்கூடாது. ஊத்துறனா தருதா? சரி, தருதா? இரு. இப்போ என்னத்தேம்மா நடக்குது? ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துனேன், காணல. மேஜிக் பண்றேனா? நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? அந்த அற்புத விளக்குல இருந்து வந்தேனா? ஸோ அதனாலதான் நான் மேஜிக் பண்றேன். பிடிச்சிருக்கேன் இந்த மேஜிக். சரி, நீ ஃபர்ஸ்ட் நான் தண்ணி ஊத்துனதான் நம்பல. இப்போ உன் கண்ணோட தானே ஊத்துனேன். இப்போ ஊத்தி பாப்போமா? காணல. நான் சொல்றேன். என்ன? உள்ள ஐஸ் இருக்கு. ஐஸ் இல்ல, ஏதோ மண்ணு மாதிரி இருக்கு. என்னடா இது? சரி, இதான் நம்மளுடைய இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட். நல்லா இருக்கா? சரி, இது எப்படி இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் பண்ணி பார்க்கலாமா? அப்போதான் உங்களுக்கும் நல்லா கிளியராக தெரியும் விஷன். சரி, பண்ணலாமா? சரி சஹானா, இப்போ நம்ம இந்த பேப்பர் கப்பில் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிட்ட 2 டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்குது. அப்புறம் பாரு, இந்த கோலமாவு பேர் என்ன?
சோடியம் பாலி அக்ரலேட், அதான் இது பேர். சரியா? இப்போ நம்ம இந்த சோடியம் பாலி அக்ரலேட்டை இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் போட போறோம். போடலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்கள போட்டுக்கோங்க. அடுத்து அக்கா போட்டுட்டா என்னடுது இல்ல. பாருங்க, நம்ம இந்த சோடியம் பாலி அக்ரலேட்டை இந்த 2 டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ்ல போட்டுட்டோம் இல்லையா? அடுத்து அக்கா என்ன பண்ண? தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றலாமா? ஃபுல்லா ஊத்தினாலும் வருமா? இங்கதான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா? வீட்டிலலாம் போயிட்டு ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை பண்ண உடனே நீ என்ன பண்ணிடணும்? ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். சரியா? ஸோ யாரும் பேரண்ட்டோட ஹெல்ப் இல்லாமல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ட்ரை பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் ஹேண்டை உடனே வாஷ் பண்ணிடணும். யாரும் வாயிலெல்லாம் கொண்டு போகக்கூடாது. இது தண்ணி ஊற்றினீங்க, பவுடர் போட்டீங்க, இது போட்டீங்க, எப்படி வந்துச்சு? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தான் இப்போ நான் உனக்கு சொல்ல போகிறேன். போலாமா? சஹனா, எனக்கு இதை பார்க்குறப்ப உனக்கு ஞாபகம் வருது. உனக்கு அது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாமா? பாருங்க, ஸ்னோ மாதிரி இருக்கா? ஸோ இந்த ஸ்னோவை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன போட்டோம்? தண்ணியும் இந்த சோடியம் பாலி அக்ரலேட்டும் போட்டோமா? இந்த சோடியம் பாலி அக்ரலேட் ஒரு பாலிமர். பாலிமர்னா என்ன கேள்விப்பட்டது இல்லையா? உண்மையா உனக்கு பாலிமர்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது? டிவியில பாலிமர் டிவி ஞாபகம் வருது. ஆனா இது பாலிமர் டிவிலாம் கிடையாது. செயின் போட்டிருக்கியா? பாரு, அக்கா செயின் போட்டிருக்கேனா? நம்ம செயின்லாம் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஷேப்ல கண்டினியூஸா வருது இல்லையா? பாரு, ஆமா தானே, கண்டினியூஸா வருதா? அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாலிக்யூல் கண்டினியூஸா ஒரு செயின் மாதிரி வர்றதை தான் நம்ம பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோடியம் பாலி அக்ரலேட் பாலிமர்ல கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் சோடியம் எல்லாம் சேர்ந்து செயின் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும். சஹனா, நம்ம இதுல தண்ணி ஆட் பண்ணோமா? சரி, தண்ணியில என்ன மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருக்கும்? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சூப்பர். இந்த ஹைட்ரஜன்ல இருக்க ஆட்டம்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், ஆக்சிஜன்ல இருக்க ஆட்டம்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் இருக்கும். இதே மாதிரி இந்த சோடியம் பாலி அக்ரலேட்ல சோடியம்ல இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், சோடியமோட ஜாயின் ஆகிருக்க ஆக்சிஜன்ல இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் அயானாவும் இருக்கும். நம்ம இப்ப இந்த சோடியம் பாலி அக்ரலேட் கூட வாட்டரை ஆட் பண்ணும்போது சோடியம் பாலி அக்ரலேட்ல இருக்கிற சோடியம் ஆக்சிஜன் பாண்ட் பிரேக் ஆயிடும். அதனால வாட்டர்ல இருக்கிற பாசிட்டிவ் அயானான ஹைட்ரஜன் சோடியம் பாலி அக்ரலேட்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட ஜாயின் ஆகும். இப்படிதான் சோடியம் பாலி அக்ரலேட் வாட்டரை அப்சர்வ் பண்ணி சாலிடா கிரியேட் பண்ணுது. அதுதான் நமக்கு இந்த ஸ்னோ மாதிரி தெரியுது. இந்த சோடியம் பாலி அக்ரலேட் இதோட மாஸை விட 100 to 1000 டைம்ஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணும். இதனால தான் இதை குழந்தைங்களுக்குலாம் நைட்டு பெட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் என்ன? எஸ், அந்த பேம்பர்ஸ்ல கூட இதை தான் யூஸ் பண்றாங்க. சரி சஹானா, நம்ம வந்து பாரு, குட்டியா ஒரு பேப்பர் கப், அப்புறம் 2 டம்ளர்னு சின்னதா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை அப்படியே பெருசா பண்ணலாமா? சஹானா, நம்ம சின்னதா பண்ண அந்த ஃபேக் ஸ்னோ எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ கொஞ்சம் பெருசா பண்ண போறோம். சரி, தண்ணி அதில் ஊற்றலாமா? வாங்க, பிடிச்சிக்கோ. சூப்பரா இருக்கா சஹனா? பிடிச்சிருக்கா? சஹனா, இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் பெருசாக்கலாமா? வாங்க வாங்க. சஹானா, எப்படி இந்த ஃபேக் ஸ்னோ எக்ஸ்பெரிமெண்ட் பிடிச்சிருக்கா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சஹானாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட கம்மிங் வீக்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கனி அண்ட் பாய் பாய். பெரிய பால் பண்ணி வச்சிடலாம். இப்படிதான் அடிக்க போறோம். போதும்.
சரி பால் 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 பண்ணி போடலாம். இதெல்லாம் சயின்ஸா? இவ்வளோதான் சயின்ஸா? சயின்ஸை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு சயின்ஸே பிடிக்காதவங்க கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பொருட்கள், நம்ம டெய்லி பார்க்குற விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு சயின்ஸ் சொல்லித்தராங்க நம்ம சிட்டி லேப்ஸ் சம்மர் ஒர்க் ஷாப்பில். இது வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஒர்க் ஷாப் வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இதோட ப்ரைஸ் வெறும் 99 rupees ஒன்லி. ஸோ மறக்காமல் இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். எனக்கு என்ன ஆச்சுன்னா என்ன பண்றது? கம்மல் பெருசா போட்டிருக்கேன்ல, இங்க பாரு இருக்கியா? ஓவர் ஆக்ஷன். போட்டோன்னே லைட் போடணும்ல, போடாம ஆன் பார்க்கறேன். நம்ம எவ்வளோ உயரம்ன்றது பொறுப்பல்ல. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்கடா அம்மா. சாரிடா குட்டி, நான் போன கதையை உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். நான் போன கதையை, நான் எங்க போனேன்ற கதையை போதும் போதும்.